வணக்கம். வசந்தம் டிவியின் சுயாதீன செய்தி பார்வையில் இன்று உங்களை சந்திக்கிறோம். இன்று 2017 ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் கவனம் செலுத்த வருகிறோம். இன்றும் செய்திகள் தொடர்பான விரிவான தகவல்களை தெளிவாகவும் நடுநிலையாகவும் கலந்துரையாடுவதற்காக இணைந்து கொள்கிறார் ஊடகவியலாளர் முஷாரப். வணக்கம் முஷாரப். வணக்கம் பிரசன்னா. வணக்கம். அந்த வகையில் இன்றைய நாடுகளை பொறுத்தவரைக்கும் அண்மை காலமாக நாங்கள் தெரிவித்த கருத்துக்கள் தான் இந்த அரசியலமைப்பு சீர்திருத்தம், புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தம் எந்த மட்டத்தில் இருக்கிறது, அதன் சிறுபான்மை மக்களுக்கு எந்த விதமான சாதகமான தன்மை ஏற்படுத்த போகிறது தொடர்பான கலந்துரையாடல்கள், கருத்து வெளிப்பாடுகள், அதே போல சகோதர மக்கள் அல்லது சிங்கள அரசியல்வாதிகள் இது தொடர்பாக என்னென்ன விடயங்களை முன்வைக்கிறார்கள், இந்த அரசியலமைப்பில் என்னென்ன விடயங்கள் தமிழ் மக்களுக்காக அல்லது சிறுபான்மை மக்களுக்காக உள்ளடக்கப்பட போகிறது என்பது தொடர்பான கருத்தாளர்கள் இடம்பெற்ற ஒரு நிலையில் அதில் உள்ள விடயங்கள் குறித்து சர்ச்சையான கருத்துக்களும் சில ஒன்றுக்கொண்டு முரணான கருத்துக்களும் வெளியாகி வரும் நிலையில் அது தொடர்பான சில பார்லிமெண்ட் உறுப்பினர்கள், அமைச்சர்கள் தெரிவித்த கருத்துக்கள் குறித்து நாங்கள் முதலாவதாக இன்றைய கலந்துரையாக எடுத்து வருகிறோம். அந்த வகையில் சுமந்திரன் தெரிவித்த கருத்துக்களுக்கு இன்றைய பத்திரிகைகள் முதல் பக்கத்தில் இடம் வழங்கியிருக்கிறார்கள். தினகரன் பத்திரிகையில் வெளியான பிரதான தலைப்புச் செய்தி இப்படி சொல்கிறது: சமஷ்டி குணாம்சங்களுடன் புதிய அரசியலமைப்பு, வடக்கு கிழக்கு இணைப்பு இப்போதைக்கு சாத்தியமில்லை. முஸ்லிம் கட்சிகளுடன் கூட்டமைப்பு தொடர்ந்து பேச்சு, அரசுக்கு ஆதரவு அளித்தால் மாத்திரமே தீர்வை அடைய முடியும் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை இன்றைய தினகரன் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. சுமந்திரன் பார்லிமெண்ட் உறுப்பினர் அவர்கள் தெரிவித்த கருத்தாக அந்த கருத்து காணப்படுகிறது. அதேபோல பார்லிமெண்ட் உறுப்பினர் சரத் வீரசேகர் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கும் இன்றைய தினகரன் பத்திரிகை முதல் பக்கத்தில் இடம் வழங்கியிருக்கிறது. சமஷ்டியை அடிப்படையாக கொண்டு நாட்டை துண்டாட இடமளிக்க முடியாது. சுவிட்சர்லாந்தில் புலம்பெயர் சிங்கள சமூகத்தினர் மத்தியில் செயலமர்வு என்று சொல்லப்படுகிற செயலமர்வு உரையாற்றிய போதுதான் விஜயசேகர் அவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டதாக இன்றைய தினகரன் வாரமஞ்சரி பத்திரிகை முதற் பக்கத்தில் செய்தியினை வெளியிட்டிருக்கிறது. அதேபோல இன்றைய தினக்குரல் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதற் பக்கத்தில் சுமந்திரன் அவர்கள் தெரிவித்த கருத்து வெளியாகி இருக்கிறது. அரசியலமைப்பு நல்ல தீர்வு தரும் என்பதாக அவர் தெரிவித்ததாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை தன்னுடைய முதற் பக்கத்தில் அந்த செய்தியினை வெளியிட்டிருக்கிறது. புதிய அரசியலமைப்பு தொடர்பான இடைக்கால அறிக்கை ஆகஸ்ட் மாதம் அளவிலே சமர்ப்பிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த இடைக்கால அறிக்கையை முன்னிட்டு பல்வேறு விவகாரங்கள் இப்பொழுது பேசப்பட்டு வருகின்றது. பிரதான வழிநடத்தல் குழு எதிர்வருகின்ற 4ஆம் தேதி கூட இருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து 5, 6ஆம் தேதிகளிலும் கூட இருப்பதான செய்திகளை இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரையிலும் இந்த புதிய அரசியல் யாப்பு தொடர்பான மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடல்களின் முடிவிலே இப்போது அதற்கான இறுதி வடிவத்தை கொடுக்கின்ற கூட்டமாகத்தான் எதிர்வரும் 4, 5, 6ஆம் தேதிகளில் நடைபெற இருக்கின்ற இந்த வழிநடத்தல் குழு கூட்டம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இதுவரை காலமும் பேசப்பட்ட விடயங்களை எடுத்து பார்க்கின்ற போது ஒட்டுமொத்தமாக நாம் அனைத்து பத்திரிகைகளிலும் பார்க்கும்போதும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு என்கின்ற விடயத்தில் அனைவரும் ஒரு ஒற்றுமை புள்ளிக்கு வந்திருக்கின்றார்கள், ஒரு உடன்பாட்டிற்கு வந்திருக்கின்றார்கள் என்பது பேசப்படுகிறது. எனவே அந்த இனப்பிரச்சினைக்கான தீர்வு என்பது என்ன? மாகாணங்களுக்கான அதிகாரங்களை மேலும் அதிகரிக்க செய்வதா, அல்லது ஒற்றையாட்சியை இல்லாமலாக்கி சமஷ்டி முறைமையை கொண்டு வருவதா, எத்தகைய தீர்வு என்பது தொடர்பாகத்தான் இப்போது பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக நேற்றைய தினம் நாங்கள் பத்திரிகையில் பார்த்தோம், வடமாகாண முதலமைச்சர் 13ஆம் திருத்தத்துக்குள் இவர்கள் தீர்வை தர பார்க்கிறார்கள், ஒற்றையாட்சிக்குள் ஒருபோதும் தீர்வு எட்டப்பட முடியாது என்பதாக அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் இன்றைய பத்திரிகை செய்திகளை நாம் பார்க்கின்ற போது பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களை மேற்கோள் காட்டி செய்தி தரப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பு நல்ல தீர்வை தரும் என்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். குறிப்பாக இந்த பிரதான வழிகாட்டல் குழுவிற்குள் 21 பேர் இருக்கிறார்கள். இந்த 21 பேருள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இந்த புதிய அரசியல் யாப்பு தொடர்பான வரைவிலே மிக முக்கியமான நபராக பார்க்கப்படுகின்றார். அண்மையில் கூட ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையிலே ஒரு முக்கிய புள்ளியாக இவர் கருதப்பட்டு வந்தார். அவர்கள் இருவருக்கும் இடையில் சில பொது உடன்பாடுகள் எட்டப்படுவதற்கு மிக முக்கியமான புள்ளியாக அவர்கள் இருவருடன் கலந்துரையாடுகின்ற ஒருவராகவும் இவர் காணப்படுகின்றார். எனவே பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் அரசியலமைப்பு நல்ல தீர்வை தரும் என்பதாக அவர் தெரிவிக்கின்றார். அதே நேரத்தில் சமஷ்டி தன்மை இதில் காணப்படும், வரப்போகின்ற அரசியல் யாப்பிலே சமஷ்டி தன்மை காணப்படும் என்பதை அவர் தெரிவிக்கின்றார். அரசியல் யாப்பு பலகையிலே பெயர் பலகை அளவில் இது சமஷ்டி அரசை கொண்டுள்ளது என்பதாக குறிப்பிடப்படாவிட்டாலும் இந்த சமஷ்டி தன்மை என்பது அரசியல் யாப்பிற்குள் காணப்படும் என்பதாக அவர் தெரிவித்து வருகின்றார். எனவே பல்வேறுபட்ட நகர்வுகளினுள் தான் இந்த விடயங்களை அவர் நகர்த்தி செல்வதாகத்தான் அவருடைய கருத்துக்களினூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எப்படியேனும் இந்த மக்களுக்கான ஒரு தீர்வு இங்கே இதிலே கிடைக்கும் இந்த அரசியல் யாப்பின் ஊடாக என்பது தான் அவர் மிகவும் பூடகமாக சொல்லி வருவதையும் நாம் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அதே போன்று
வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பாக சுமந்திரன் அவர்கள் பேசுகின்ற போது வடக்கு கிழக்கு இணைக்கப்பட வேண்டும் என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாம் கூட எழுத்தில் அச்சிடப்பட்டு இடைக்கால அறிக்கையில் இந்த விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றோம். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக வடக்கும் கிழக்கும் உடனடியாக இணைக்கப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் இல்லை. கிழக்கிலே வாழ்கின்ற முஸ்லிம்களுக்கு அதிலே உடன்பாடு இல்லாத நிலையிலே அதனை நாம் உடனடியாக செய்துவிட முடியாது. ஆனால் அது வடக்கும் கிழக்கும் இணைக்கப்பட்டால் மிகவும் நன்றாக இருக்கும். அதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்கின்றோம். குறிப்பாக அரசியலமைப்பு வழிநடத்தல் குழுவில் அங்கம் வகிக்கின்ற இபிடிபி கட்சியின் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் மனோ கணேசன் அமைச்சர் போன்றோர் கூட வடக்கு கிழக்கு இணைப்பை அவர்கள் வலியுறுத்தவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பும் நாங்களும் தான் வலியுறுத்தி வருகின்றோம். ஆனால் நடைமுறை சாத்தியத்தை நாம் உணர்கின்ற போது வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற முஸ்லிம்களினுடைய அனுமதி அன்றி அது இணைத்து கொள்ளப்பட முடியாது. எனவே அது தொடர்பிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டு சற்று காலம் தாமதித்து தான் அதை நாம் நிறைவேற்ற முடியும் என்பதான ஒரு கருத்தை சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதே நேரத்தில் அவருடைய கருத்திலே அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்ற ஒரு விடயம், கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு 11 ஆசனங்களும் முஸ்லிம் காங்கிரஸுக்கு 7 ஆசனங்களும் இருந்த போதும் முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாகத்தான் ஒரு முதலமைச்சர் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கின்றார். எனவே கிழக்கிலே தமிழ் தரப்பும் முஸ்லிம் தரப்பும் இணைந்து செயற்படுகின்ற நிலைகள் எப்போதோ தோன்றிவிட்டன. எனவே இந்த மக்களுக்குள் ஒரு புரிந்துணர்வு அடிப்படையிலான ஒரு விடயத்தை கொண்டு வந்து தலைமைகள் ஒன்றுபட்டால் தான் அது எதிர்காலத்தில் சாத்தியம். அது உடனடியாக சாத்தியமில்லை என்கின்ற ஒரு கருத்தை சுமந்திரன் வெளிப்படையாக கூறியிருக்கின்றார். அதே நேரத்தில் கிழக்கு மாகாண முதலமைச்சர் அவர்கள் ஹாஃபிஸ் நசீர் அவர்கள் கூட இந்த வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பாக தன்னுடைய ஆதரவான கருத்துக்களை தெரிவித்து வருவதும் நமக்கு ஆரோக்கியமான ஒரு விடயம் என்பதாகவும் அவர் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டி இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த அரசாங்கத்திலே எதுவுமே நடக்கவில்லை அல்லது தீர்வு நமக்கு கிடைக்காது என்பதாக வெறுமனே பொய் பிரசாரங்கள் செய்வதை விட இந்த விடயத்தை சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் சுமந்திரன் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றார். அதிலும் குறிப்பாக சில விடயங்கள் இந்த அரசாங்கம் எதுவும் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. கடந்த ஆட்சியோடு ஒப்பிடுகின்ற போது பல்வேறு விடயங்கள் இந்த அரசாங்கத்தினால் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சிறை கைதிகளில் கூட 3.2% விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் நிலங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி பல விடயங்களை அரசாங்கம் செய்து வருகிறது. இனிவரும் காலங்களிலும் அரசின் துணை கொண்டு இந்த விடயங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும் என்பதான நம்பிக்கை இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுடைய கருத்தின் அமைவாக இந்த அரசியல் யாப் என்பது இவ்வளவு காலமும் ஏற்பட்டிருக்காத சிறுபான்மை மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை இந்த அரசியல் யாப்பு கொண்டிருக்கும் என்பதை அவர் வெளிப்படையாக கூறுகின்றார். அதே நேரத்தில் நாங்கள் பிரதானமாக இந்த புதிய அரசியல் யாப்பு தொடர்பான இடைக்கால அறிக்கையினுடைய இறுதி வரைப்பு இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற நிலையில் எந்தெந்த விடயங்களில் முரண்பாடு இருக்கிறது என்று பார்த்தால் இந்த இனப்பிரச்சினை தீர்வு அல்லது தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்திலே எந்த ஒரு முரண்பாடும் இல்லை என்பது இப்போது தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அதேபோன்று தேர்தல் முறை மாற்றம் என்பதிலும் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் அது கலப்பு முறையாகத்தான் நடக்கும் என்பதாகவும் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது 60% தொகுதிவாரி முறைமையும் 40% விகிதாசார முறைமையும் என்கின்ற ஒரு கணக்கில் தான் இந்த தேர்தல் முறை மாற்றம் கொண்டு வரப்பட இருப்பதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு முரண்பாடு இப்போது தோன்றியிருப்பதாக கருத்துக்கள் வெளிவருகின்றன. அந்த முரண்பாடு என்னவென்றால் ஜனாதிபதி பதவியை நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை முற்றாக ஒழித்தல் என்கின்ற விடயத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் தற்போது அவர்கள் பின்னே செல்கின்றார்கள். அதாவது அதனை ஒழிக்கக்கூடாது, இருக்கட்டும் என்பதாக அவர்கள் கருத்து நிலையை கொண்டிருக்கின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சி அதே போன்று ஏனைய சிறுபான்மை சிறு கட்சிகள் கூட நிறைவேற்ற அதிகாரத்தை ஒழிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகிறார்கள். குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் பதவிக்கு வருகின்ற போது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பேன் என்பதாக சொல்லியிருந்தார். இதற்கு முன்பு முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச ஆகிய ஜனாதிபதிகளும் இவ்வாறான வாக்குறுதியை கொடுத்துவிட்டு அவர்கள் பதவிக்கு வந்த போதும் அவர்களுடைய பதவியில் அந்த முழு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை அனுபவித்தார்களே அல்லாமல் அதனை குறைக்க முயற்சிக்கவில்லை. ஆனால் தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் நான் இந்த முழு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பேன் என்று கூறி அதற்கான நடவடிக்கைகளை 19ஆம் திருத்தச் சட்டத்தினூடாக எடுத்தார். ஆனால் முற்றுமுழுதாக அந்த அதிகாரங்களை குறைக்க முடியவில்லை. மக்கள் வாக்கெடுப்புக்கு செல்வதற்கான சில காரணங்கள் இருக்கின்றது. சில விடயங்களில் உங்களுடைய அதிகாரத்தை குறைப்பதாக இருந்தால் அல்லது இல்லாமலாக்குவதாக இருந்தால் நீங்கள் மக்கள் வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்றும் சில விடயங்களை உங்களால் குறைத்துக் கொள்ள முடியும் என்றும் நீதிமன்றம் ஆலோசனை வழங்கியது. அதற்கு அமைவாக 19வது திருத்தச் சட்டத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் சில அதிகாரங்கள் அவரிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக முன்பைய காலங்களிலே அவருடைய பதவிக்காலம் 6 வருடமாக இருந்தது, 5 வருடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்றும் ஜனாதிபதி நினைத்தால் 1 வருடம் பூர்த்தி
பூர்த்தி அடைந்தவுடன் பாராளுமன்றத்தை கலைக்க முடியும். அந்த அதிகாரம் கூட தற்போது 4.5 வருடங்களுக்கு அவரால் பாராளுமன்றத்தை கலைக்க முடியாது என்பதாக மாற்றப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு நியமனம் தொடர்பாகவோ எந்த ஒரு விடயம் தொடர்பிலும் அல்லது எந்த ஒரு அமைச்சரவை நியமனமாக இருந்தாலும் கூட இந்த பிரதம மந்திரியோடான ஆலோசனை செய்துதான் சில முடிவுகள் எட்டப்பட வேண்டும் என்பதாக கூட இந்த புதிய திருத்தம் வந்திருக்கின்றது. இப்படி பல விடயங்களிலே சில அவருடைய அதிகாரங்கள் குறைக்கப்பட்டிருந்தாலும் முற்றுமுழுதாக நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க வேண்டுமாக இருந்தால் மக்கள் வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்பதாக நீதிமன்றம் அன்றைய உத்தரவிட்டிருந்தது. புதிய அரசியல் யாப்பில் அதனை கொண்டு வரலாம் என்று பார்க்கிற போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் அதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றார்கள். அண்மையில் எமக்கு கிடைத்த தகவல்களின்படியும் கூட ஜனாதிபதியுடன் உரையாடுகின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்று கேட்கப்பட்ட போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் விரும்புகின்றார்கள் இல்லை என்பதான கருத்து சொல்லப்பட்டிருப்பதாகவும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இதனை விரும்பாதவர்கள் யார் என்று பார்த்தால் ஜனாதிபதி தேர்தலிலே இப்போது ஜனாதிபதியாக இருக்கிற மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு எதிரான முகாமில் நின்று கொண்டு முன்னாள் ஜனாதிபதியை ஆதரித்து அரசியல் செய்தவர்கள் தான் இப்போது இதனை தடுக்கின்றார்கள். எனவே நீங்கள் உங்களுக்கு மக்கள் கொடுத்த வாக்கிலே அவர்களுடைய பங்கு இல்லை. உங்களை எதிர்த்தவர்கள் இப்பொழுது இந்த முழு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்பதற்காக அவர்களுடைய கருத்தை நீங்கள் செவிமடுப்பதா அல்லது ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வாக்களித்த மக்களுடைய கருத்தை நீங்கள் செவிமடுப்பதா என்பதான கருத்து அங்கு வினவப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரால். எனவே அதற்கு ஜனாதிபதி அவர்களும் இல்லை அப்படி இல்லை, நாம் அதை ஒழிக்கத்தான் வேண்டும் என்பதான ஒரு முடிவிலே இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மைத்ரிபால சிறிசேன போன்றதான ஒரு ஜனாதிபதி தொடர்ந்தும் இருப்பாராக இருந்தால் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை இருப்பதில் தவறில்லை, நாங்களும் ஆதரவு. அதே நேரத்தில் வேறு யாராவது எதேச்ச அதிகாரமாக ஆட்சி புரிபவர்கள் வருகிற போதுதான் இந்த பதவி மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு பதவியாக இருக்கிறது என்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியதாகவும் கூட தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே இந்த அளவில் நாம் பார்க்கின்ற போது இந்த ஜனாதிபதி முறைமை நிறைவேற்ற அதிகாரம் கொண்டது ஒழிக்கப்படுமா இல்லையா என்பதில் தான் பாரிய முரண்பாடுகள் இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் இந்த புதிய கலப்பு முறைமை தொடர்பாக சிறுபான்மை சிறு கட்சிகளுக்கு பாரிய பாதிப்புகள் இருக்கின்றன. இது தொடர்பான உரையாடல்கள் அவசியம் என பல விடயங்கள் பேசப்பட்டன. இப்போது அதில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எத்தகைய உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது, அத்தகைய உடன்பாட்டின்படி சிறு கட்சிகள் பாதிக்கப்படுமா இல்லையா என்பதான விரிவான விளக்கங்களை நாம் காண முடியாமல் இருக்கிறது. எனவே சிறுபான்மை சிறு கட்சிகளினுடைய தலைமைகள் இது தொடர்பிலாக செயல்பட்டு இந்த பிரதான வழிகாட்டல் குழுவில் நல்லதொரு தீர்மானத்திற்கு வந்திருப்பார்களாக இருந்தால் மிகவும் சந்தோஷமான விடயம். இல்லாமல் வெறுமனே ஏற்கனவே திட்டமிடப்பட்டபடி தேர்தல் முறை மாற்றம் 60க்கு 40 என்கின்ற அடிப்படையிலே சிறு கட்சிகளை பாதிக்கும் வகையில் அது உருவாக்கப்படுமாக இருந்தால் சற்று சிந்திக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அத்தோடு இந்த புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக எதிரான கருத்துக்கள் கூட வருகின்றன. புலம்பெயர்ந்த தேசத்தில் இத்தாலியிலே ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. அந்த இத்தாலியில் நடைபெற்ற கூட்டத்திலும் கூட இந்த சமஷ்டி தீர்வினை கொடுக்க பார்க்கிறார்கள், இந்த நாட்டை பிரிக்க பார்க்கிறார்கள் என்கின்ற அடிப்படையிலே சகோதர இனத்தை சார்ந்தவர்களினால் அந்த கூட்டம் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய தினகரன் வாரமஞ்சரியிலே சமஷ்டியை அடிப்படையாக கொண்டு நாட்டை துண்டாட இடமளிக்க முடியாது, சுவிட்சர்லாந்தில் புலம்பெயர் சிங்கள சமூகத்தினர் மத்தியில் செயலமர்வு என்பதாக அந்த செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தான் அந்த மக்கள் மத்தியிலே பேசியிருக்கின்றார். ஒற்றையாட்சியில் சமஷ்டி தீர்வை வழங்கினால் என்ன என்று சிலர் கூறலாம், மாறாக ஏன் அதனை வழங்காமல் இருக்க வேண்டும் என்றே நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த நாட்டை ஒற்றையாட்சியாகவே வைத்துக் கொள்வதற்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னிருந்து இன்று வரை லட்சக்கணக்கான எமது முன்னோடிகள் தங்களது உயிர்களை தியாகம் செய்துள்ளனர். எமது முன்னோர்கள் இவ்வளவு அர்ப்பணிப்புகளை செய்து இந்த நாட்டை ஒற்றையாட்சியாக நிரந்தரமாக வைத்துக் கொள்வதற்கு செயற்பட்டிருக்கிற தருணத்தில் அதனை அரசியலமைப்பினூடாக சமஷ்டியாக மாற்றுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதாக இவர் தெரிவித்து வருகின்றார். குறிப்பாக பல விடயங்களிலே இந்த சரத் வீரசேகரவினுடைய எதிர்ப்பை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 19வது திருத்தத்தில் கூட அவர் எதிர்த்து வாக்களித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். எனவே இப்போது நாம் இந்த புதிய அரசியல் யாப்பு என்பதை பார்க்கின்ற போது சமஷ்டி தீர்வு அல்லது சமஷ்டியை போன்றதான ஒரு தீர்வு வழங்கப்பட இருக்கிறது என்பதாக கூறி சரத் வீரசேகர அதே போன்று விமல் வீரவன்ச பொது எதிரணியினர் என்போர் எதிர்க்க தொடங்குகிறார்கள். அதே நேரத்தில் சுமந்திரன் போன்று இந்த பிரதான வழிகாட்டல் குழுவிற்குள் இருப்பவர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை உள்ளிட்டவர்கள் எமக்கான தீர்வு இந்த அரசியல் யாப்பிலே வர இருக்கிறது என்பதை உறுதியாக மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார்கள். அதே நேரத்தில் வடபகுதியை நாம் பார்க்கின்ற போதும் முதலமைச்சர் அவர்கள் அதே போன்று அவர் சார்ந்த சிலர் தான் ஒற்றையாட்சியைத்தான் மீண்டும் கொண்டு வர பார்க்கிறார்கள், மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் என்பதான கருத்துக்களை அவர்கள் சொல்லி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இங்கே உள்ள விடயம் என்னவென்றால் ஒற்றையாட்சிக்குள் தீர்வு இல்லை, ஒற்றையாட்சியை தாண்டிய ஒரு தீர்வு எமக்கு வேண்டும் என்பதை சுமந்திரன் போன்றவர்களாக இருக்கலாம் அல்லது
வடபகுதியைச் சேர்ந்த முதலமைச்சரினுடைய ஆதரவாளர்களாக இருக்கலாம், எல்லோரும் அந்த கருத்து நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். வரப்போகிற தீர்வு எதை கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்தும் தெரியாமலும் தான் இப்பொழுது முரண்பாடுகள் வருவதாக நம்மால் ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த விவகாரம் தொடர்பாக வடமாகாண முதலமைச்சர் அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைமை எல்லோரும் இணைந்து பேசுகிற போது வெளிப்படையாக இதிலே வரப்போகின்ற உள்ளடக்கங்கள் பற்றி இனிமேலாவது பேசாமல் இருக்காமல் இதனை பேசுகிற போது மக்களையும் ஒரு சரியான வழிநடத்தலுக்குள் கொண்டு வர முடியும், நல்லது ஒரு தீர்வு எட்டப்பட இருக்கிறதா இல்லையா என்பதாக மக்களுக்கு அறிவூட்ட முடியும் என நாமும் நம்புகிறோம். அடுத்து நாங்கள் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான சில செய்தி கொடுத்த காரணம் செலுத்தலாம். மயிலிட்டி துறைமுகம் நாளை விடுவிப்பு, ஏனைய பிரதேசங்களை விடுவிக்க கோரி கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு அழைப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. வலிகாமம் வடக்கு மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் அதனை அண்டிய சுமார் 54 ஏக்கர் காணியும் நாளை காலை இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்டு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இதேவேளை ஏனைய பகுதிகளையும் விடுவிக்க கோரி மயிலிட்டி துறைமுகத்திற்கு முன்னால் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக வலிவடக்கு மீள்குடியேற்ற புனரால் சங்க தலைவர் ஆனா குணபாலசிங்கம் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல இன்றைய சண்டே லீடர் பத்திரிகையில் தொடர்பான ஒரு செய்தி காணப்படுகிறது. வடக்கு இந்த காணி வெடிப்பு தொடர்பாக TNN ஆர்மி டு டிஸ்கஸ் ரிலீஸ் ஆஃப் லேண்ட் என்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது இராணுவத்தினருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை நாளைய தினம் இடம்பெற இருப்பதாக சொல்லப்படுகிறது. வடக்கில் காணி வெடிப்பு தொடர்பாக ஒரு பேச்சுவார்த்தையாக அந்த பேச்சு இடம்பெற இருப்பதாக தெரிய வருகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் இது போன்ற ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்று காணிகளை விடுவிப்பதற்கான இணக்கங்கள் காணப்பட்டன. எனவே மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற வருகிறது. எஞ்சியிருக்கின்ற காணிகளை விடுவிப்பு தொடர்பான கலந்துரையாடல் இதன் போது முன்னெடுக்கப்படும் என்பதாக இன்றைய சண்டே லீடர் பத்திரிகை அந்த செய்தியினை வெளியிட்டிருக்கிறது. அதேபோல இன்றைய தினகரன் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதல் பக்கத்தில் வெளியான சில செய்தியை குறித்து நாங்கள் கவனம் செலுத்தலாம். அமைச்சர் மனோ கணேசன் அவர்கள் தெரிவித்த கருத்து, அரசியல்வாதிகள் மத அமைப்புகளால் பெரும் அச்சுறுத்தல் என்பதாக செய்தி காணப்படுகிறது. என்ற ஏனைய பத்திரிகைகள் தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. அரசு சார்பற்ற நிறுவனங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் பௌத்த விவகாரங்களில் தலையிட முடியாது என்றும் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தொடர்ச்சியாக தெரிவித்து வரும் கருத்துக்களை ஏற்க முடியாது. இந்த கருத்துக்கள் சிறுபான்மை மக்களையும் அரசு சார்பற்ற நிறுவனங்களையும் தமது அரசிலிருந்து அந்நியப்படுத்துகின்றன. இந்த கடந்த தேர்தல் காலங்களில் தமிழ் முஸ்லிம் வேட்பாளர்களை புறம் தள்ளிவிட்டு விஜயதாச ராஜபக்சவுக்கு விருப்பு வாக்குகளை அளித்த கொழும்பு வாழ் சிறுபான்மை வாக்காளர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது என ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவருமான அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை மற்றும் ஏனைய பத்திரிகைகளூடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல மற்றொரு செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் மட்டு அன்னையின் ஆடி மாத திருவிழா திருப்பள்ளி இன்று என்பதாக ஒரு செய்தி கட்டப்படப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. மன்னார் மடு அன்னையின் ஆடி மாத திருவிழா திருப்பள்ளி இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 6:15 மணிக்கு தமிழ் சிங்கள மொழிகளில் ஒப்புக் கொடுக்கப்பட உள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. மன்னார் மறைமாவட்ட அப்போஸ்தலிக் பரிபாளர் அதிவணக்கத்துக்குரிய ஜோசப் கிங்ஸ்லி சுவாமி பிள்ளை அவருடைய தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற இருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் காணப்படுகிறது இன்றைய தினகரன் பத்திரிகையை பொறுத்தவரைக்கும். அதேபோல இன்றைய தினகரன் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் மற்றொரு செய்தி காணப்படுகிறது. மொரட்டுவை பல்கலையில் 87 மாணவருக்கு டெங்கு, மாணவி மரணம், கல்வி நடவடிக்கை திடீர் இடைநிறுத்தம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. டெங்கு காய்ச்சல் காரணமாக மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பலியானதுடன் 87 பேர் நோய்வாய்ப்பட்டுள்ளனர். இதனால் கல்வி நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. நேற்று தொடக்கம் 2 வார காலத்துக்கு இந்த மாதிரியான கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறாது என்பதாக பல்கலைக்கழக உபவேந்தர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதே போல இன்றைய தினகரன் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் இந்த பல்கலைக்கழகம் தொடர்பான மற்றொரு செய்தி காணப்படுகிறது. நீர்கொழும்பு விஜயரட்னம் கல்லூரி மாணவர்கள் 60 பேருக்கு டெங்கு, தழுப்பொத்த பகுதியிலேயே தீவிரம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. நீர்கொழும்பு விஜயரட்னம் இந்து மத்திய கல்லூரியில் கல்வி பயிலும் சுமார் 60 மாணவர்கள் டெங்கு காய்ச்சலுக்கு உள்ளாகியுள்ளனர். 60 மாணவர்களும் தற்போது நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக நீர்கொழும்பு விஜயரத்னம் இந்து மத்திய கல்லூரியின் அதிபர் புவனேஸ்வரி ராஜாவிடம் வினவிய போது டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவர்கள் கூடுதலான மாணவர்கள் நீர்கொழும்பு தழுபொத்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. தழுபொத்த பகுதியில் அதிலான டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகிறது. இதேபோல இந்த டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்த நிலையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இந்த டெங்கு நோயை சிகிச்சைக்கான பிரிவுகள் வசதிகளை அதிகரிக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார். நேற்று தினம் கூட நீர்கொழும்பு வைத்தியசாலையில் பிரத்யேகமாக ஒரு கட்டிடம் அமைக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய ஆலோசனைக்கு அமைய அந்த கட்டிடம் அமைக்கப்பட்டது. விசேட வார்டு தொகுதிகளை கொண்டதாக அந்த தொகுதி அமைக்கப்பட்டிருந்தது. எனவே அதனூடாக இப்போது இராணுவத்தில் இருக்கின்ற வைத்தியர்கள் அதே போல தாதியர்களை கூட இந்த மேலதிகமாக இந்த டெங்கு நோயாளர்களுக்கான சிகிச்சை வழங்குவதற்கு
எடுத்துக்கொள்வதற்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியிருந்தது. எனவே நேற்று தினத்திலிருந்து நீர்கொழும்பு வைத்தியசாலையில் மாவட்ட வைத்தியசாலை பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த கட்டிடத்தினூடாக இந்த டெங்கு நோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டு டெங்கு நோய் சிகிச்சை நடவடிக்கை இடம்பெறுவதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அதேபோல் இந்த தினகரன் பத்திரிகையில் மற்றொரு செய்தி புகைப்படத்தில் கூடிய ஒரு செய்தியாக காணப்படுகிறது. ரத்தினபுரி பொது மருத்துவமனையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள புதிய கட்டிடங்களை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று முன்தினம் திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி புதிய சிறுவர் வாட்டுத் தொகுதியில் முதலாவது சிறுமியை அனுமதிப்பதற்கான பதிவேட்டில் பெயரை பதிவு செய்ததை படத்தில் காணலாம் என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினகரன் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதல் பக்கத்தில் வெளியாகி இருக்கிறது. அடுத்து நாங்கள் மற்றொரு முக்கியமான செய்தி குறித்து கவனம் செலுத்தவிருக்கிறோம். இந்த தேசிய அரசாங்கம் நீடிக்குமா இல்லையா? செப்டம்பர் மாதம் அதனுடைய கால எல்லை நிறைவுக்கு வருகிறது. அதற்கு பிறகும் அதனுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினூடாக அவர்கள் அந்த அரசாங்கத்தை நீடிப்பார்களா இல்லையா என்பது தொடர்பான தீர்க்கமான பேச்சுவார்த்தைகள் கடந்த சில தினங்களில் இடம்பெற்றிருப்பதாக செய்திகளூடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இப்படி காணப்படுகிறது. ஜனாதிபதி பதவியை இல்லாதொழிப்பதில் அரசுக்குள் முரண்பாடு, இடைக்கால அறிக்கை உறுதி செய்ய வழிநடத்துக்குழு செவ்வாய் கொடுக்கிறது என்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அதே போல இன்றைய ஆளும் கட்சி கூட்டம் நாளை என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதல் பக்கத்தில் வெளியாகி இருக்கிறது. அதே போல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொடர்பான ஒரு செய்தி காணப்படுகிறது. சூகாவின் 18 அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் செப்டம்பர் 30 அரசிலிருந்து வெளியேறுவர் என்பதாக ஒரு செய்தியை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டிருக்க. நேற்றைய தினம் நாங்கள் இந்த செய்தியினை லங்காதிய பத்திரிகையில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. நேற்றைய செய்தியினூடாக நாங்கள் சொல்லியிருந்தோம். அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகை தொடர்பான ஒரு செய்தியினை வெளியிட்டிருக்கிறது. தேசிய அரசாங்கம் தொடர்வதா இல்லையா தீர்மானிக்கும் விசேட கூட்டம் நாளை என்பதாக ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதல் பக்கத்தில் வெளியாகி இருக்கிறது. தேசிய அரசாங்கம் 2 வருடங்கள் தொடர்ச்சியாக இருக்கும். அதாவது அரசியல் அமைப்பிலே ஒரு புதிய அரசியல் யாப்பை உருவாக்குவது, தேசிய இன பிரச்சனையை தீர்ப்பது போன்ற முக்கியமான ஒரு நாட்டின் நலன் சார்ந்த விடயங்களுக்காக இலங்கையினுடைய பிரதான கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணைந்து ஒரு தேசிய அரசாங்கத்தை இலங்கையில் உருவாக்கி இருக்கின்றது. சர்வதேச அளவில் இலங்கைக்கு பேரும் புகழும் கீர்த்தியும் அதே நேரத்தில் சர்வதேச அந்தஸ்தும் கிடைத்தமைக்கான மிக முக்கிய காரணம் இந்த ஆட்சியிலே 2 பிரதான கட்சிகள் இணைந்து செயற்படுகின்றமை என்று சொன்னால் அது மிக இல்லை என்று நான் நினைக்கின்றேன். அந்த அடிப்படையிலே தான் இந்த தேசிய அரசாங்கம் அமைக்கப்பட்டு 2 வருடத்தோடு அவர்களுடைய ஒப்பந்தம் முடிவுற இருக்கின்றது. செப்டம்பர் 30 இந்த ஒப்பந்தம் முடிவுறப்பட்டாலும் கூட தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் இருக்கும் என்பதான கருத்து பிரதமரால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, ஜனாதிபதியால் பல இடங்களில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் இந்த பிரச்சினைக்கான தீர்வினை காணும் வரையிலும் இந்த தேசிய அரசாங்கத்தை கொண்டு செல்வதாக எண்ணியிருப்பதாகத்தான் நாம் பல செய்திகள் வாயிலாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையிலே இருக்கின்ற உடன்பாட்டின் அடிப்படையிலும் புரிந்துணர்வின் அடிப்படையிலும் தேசிய அரசாங்கம் தொடர்ந்தும் 2020 வரையும் இருக்கும் என்பதான கருத்துக்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தாலும் இந்த 2 வருட ஒப்பந்தம் செப்டம்பர் 30 முடிவுரை இருக்கின்ற நிலையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சார்ந்த 18 அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் உள்ளிட்டோர்கள் இந்த அரசாங்கத்திலிருந்து விலகி சுயாதீனமாக 2020 வரையிலும் செயற்பட போவதான தகவல் தான் வந்திருக்கின்றது. காணி ராஜாங்க அமைச்சர் டிபி ஏக்கநாயக்க அவர்கள் தான் இந்த கருத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார். இந்த கருத்து உண்மையிலே உண்மையான கருத்தா, இந்த யார் இந்த 18 அமைச்சர்கள் என்பதெல்லாம் மிகவும் கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கின்றது. இது தொடர்பாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினுடைய செயலாளர் மஹிந்த அமரவீரவிடம் கேட்டபோது அப்படியான எந்த ஒரு முடிவும் யாரும் எடுக்கவும் இல்லை, அப்படி அவர்கள் வெளியேறுவதாக எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை. சில பேர் அரசியலுக்காக இத்தகைய கருத்துக்களை வெளியிடலாம், அல்லது சில பத்திரிகைகள் இந்த அரசாங்கத்திற்குள் குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக சில விஷயங்களை செய்யலாம் ஒழிய இது உண்மையாக இருக்காது என்பதாக அவர் பதிலளித்திருக்கின்றார். இதே நேரத்தில் ஆளும் கட்சி நாளைய தினம் கூட இருக்கின்றது. ஆளும் கட்சியின் சார்பாக ஜனாதிபதி மற்றும் பிரதமர், அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய உறுப்பினர்கள் என பலரும் ஜனாதிபதி செயலகத்தில் நாளைய தினம் பிற்பகல் ஒரு கூட்டத்தை நடத்த இருக்கின்றார்கள். இந்த கூட்டத்தின் போது பல விடயங்கள் பேசப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிலே குறிப்பாக தற்போதைய அரசியல் நிலைமைகள், கூட்டு அரசாங்கத்தினுடைய ஒப்பந்த காலத்தை நீடித்தல் தொடர்பான விஷயங்கள், அல்லது உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலை எப்போது நடத்துவது என்பதான விடயங்கள், மாகாண சபை தேர்தல் விடயங்கள் என தற்போதைய அரசியல் சூழ்நிலைகளையும் இந்த தேசிய அரசாங்கத்தை நீட்டிக்க செய்வதா இல்லையா என்பது தொடர்பாகவும் நாளை தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க இருப்பதாக தெரிய வருகிறது. எம்மை பொறுத்தளவிலே நாம் புரிந்து கொண்டதன் அடிப்படையிலே ஜனாதிபதியும் பிரதமருக்கும் இடையில் இருக்கின்ற இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தேசிய அரசாங்கம் 2020 வரை தொடரும் என்பதைத்தான் நம்மால் கூறக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் நாட்டினுடைய அரசியல் நிலையில் முன்னாள் ஜனாதிபதியினுடைய நகர்வும் போக்கும் சற்று வித்தியாசமான ஒரு நிலையை, அதே நேரத்தில் அரசாங்கத்திற்குள் ஒரு மிக முக்கியமான கவனம் பெறுகின்ற விடயமாகவும் மாறி இருக்கின்றது.
முன்னாள் ஜனாதிபதியை பொறுத்தளவில் 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அளவிலே இலங்கைக்கு வருகை தந்திருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நீங்கள் இந்தியாவிற்கு வாருங்கள், நாம் விலாவாரியாக பேசலாம் என்பதாக அவர் கூறிவிட்டு சென்ற போதும் கூட முன்னாள் ஜனாதிபதி அங்கே செல்லவில்லை. அதற்கு பிறகு கடந்த மே மாதம் அளவிலே இலங்கைக்கு வந்த நரேந்திர மோடி அவர்கள் கூட இந்தியாவிற்கு வாருங்கள், நாம் விரிவாக பேசலாம் என்று சொல்லிவிட்டு சென்றார். ஆனால் இந்தியாவிற்கான பயணத்திற்கான ஏற்பாடுகளோடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்த நிலையிலே அவர் அங்கு செல்லாமல் பாகிஸ்தானுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தது மிகவும் அதிர்ச்சியை கொடுத்து அல்லது கவனம் பெற்ற ஒரு செய்தியாக கடந்த வாரத்திலே இருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பாகிஸ்தானுக்கு ஏன் போக வேண்டும், அதனுடைய பின்னணி என்ன என்பது தொடர்பாக எல்லாம் இப்போது அலசப்பட்டு வருவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் அழைப்பின் பேரில் தான் அவர் அங்கே சென்றிருக்கின்றார். இஸ்லாமாபாத்தில் உள்ள பாகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தில் விரிவுரை ஒன்றை நிகழ்த்துவதற்காகத்தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். பாதுகாப்பு கற்கைகளுக்கான ஆய்வு நிலையத்தின் ஏற்பாட்டில் இலங்கையின் அமைதிக்கான போராட்டமும் பாகிஸ்தான் மற்றும் பிராந்தியத்துக்கான அதன் பாடங்களும் என்ற துணைப்பொருளில்தான் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் உரை நிகழ்த்தினார் என்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மாதம் 19ஆம் தேதி தொடக்கம் 5 நாட்கள் பாகிஸ்தானிலே முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் இருந்தார்கள். எனவே இவ்வாறான ஒரு நிகழ்வுக்காக அவர் சென்றதாக தெரிவிக்கப்பட்ட போதும் கூட இந்த பயணத்திலே சில அரசியல் நோக்கங்கள் இருக்கின்றன. பாகிஸ்தான் முன்னாள் ஜனாதிபதியை அரவணைக்கிறதா அல்லது முன்னாள் ஜனாதிபதிக்கு முஸ்லிம்களினுடைய வாக்குகள் வேண்டும் என்கின்ற காரணத்தினால் முஸ்லிம் நாடுகளோடு மீண்டும் இணங்கி செயற்பட அவர் தலைப்பட்டிருக்கிறாரா என்பதான பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. இந்திய பிரதமர் 2 முறை அழைத்தும் அவர் செல்லாத முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் பாகிஸ்தானில் இருந்து பெறப்பட்ட அழைப்பை ஏற்று உடனடியாக அவர் சென்றிருப்பது தற்போது மிக முக்கிய பேசு பொருளாக மாறியிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் எதிர்வரும் காலங்களில் எத்தகையதான ஒரு அரசியல் நகர்வை மேற்கொள்ள இருக்கிறார் என்பதை சற்று ஊகித்து கொள்ளக்கூடியதாக இருப்பதாகவும் தெரிய வருகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த பொது எதிரணி சார்பாக அவர்களுக்குள் இருக்கின்ற தீர்மானமாக ஜனாதிபதி வேட்பாளராக கோட்டாபய ராஜபக்ச அவர்களை களமிறக்குவதான தீர்மானம் அவர்களுக்குள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதே நேரத்தில் அடுத்து பிரதமர் வேட்பாளராக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த பிரதமர் வேட்பாளராக வருகை தருவதோடும் இந்த ஜனாதிபதி முறைமையை ஒழித்து இந்த பிரதமருக்கான அதிகாரம் மிக்க நிறைவேற்ற அதிகாரம் மிக்கதான பிரதமர் முறையை உருவாக்குவது என்பதான திட்டங்களோடு முன்னாள் ஜனாதிபதியினுடைய ஆதரவாளர்கள் இருப்பதான தகவல்களை அறியக்கூடியதாக இருக்கின்றது. புலனாய்வு பிரிவினூடாக இத்தகைய தகவல்கள் கூட அரசாங்க தரப்பிற்கும் தெரிய வந்திருப்பதாக இன்றைய பத்திரிகை செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன. இதே நேரத்தில் அரசாங்கம் பொது எதிரணியில் இருப்பவர்கள் முரண்படாமல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு இருப்பதற்கும் அல்லது இந்த அரசாங்கத்தோடு இணைந்து கொள்வதற்குமான ஒரு மாற்று உபாயமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய சகோதரர் சமல் ராஜபக்ச அவர்களை அடுத்த பிரதமர் வேட்பாளராக களமிறக்குவதான தீர்மானத்தை கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியிடுகின்றன. எது எப்படி இருந்த போதும் கூட முன்னாள் ஜனாதிபதியை மையப்படுத்தியதாகத்தான் இப்போது இந்த இலங்கையினுடைய அரசியலும் அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய நிலைப்பாடும் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அவருடைய பாகிஸ்தான் விஜயத்தை நாம் பல்வேறு கோணங்களில் நோக்கக்கூடியதாக இருக்கும். பாகிஸ்தானை பொறுத்தளவிலே அரசாங்கத்தை விடவும் பல சந்தர்ப்பங்களில் இராணுவம் பலம் மிக்கதாக இருக்கும். எப்போதுமே அங்கே இராணுவ ஆட்சி அடிக்கடி நடைபெறுவது வழக்கம். இராணுவ ஆட்சி தொடர்ந்தும் இருந்தால் சர்வதேசத்தினுடைய மதிப்பு இழக்கப்படும் என்பதால் அவ்வப்போது ஜனநாயக ரீதியாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் அவ்வப்போது இந்த இராணுவ ஆட்சி மேலோங்குவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இங்கே அவர் ஜனாதிபதி அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி சென்றிருப்பதும் கூட பாகிஸ்தானின் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்துக்கு தான் சென்றிருக்கின்றார். எனவே அது மிக முக்கியமானதாக இருக்கின்றது. தற்போதைய தளபதியாக அங்கே இருப்பவர் லெப்டினன்ட் ஜெனரல் ரிஸ்வான் அக்தார் என்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ரிஸ்வான் அக்தார் என்பவர் ISIயின் தலைவராக, அதாவது பாகிஸ்தானுடைய உளவு பிரிவினுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் அவர். எனவே முன்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சியிலிருந்து நீக்கப்பட்டதற்கான காரணம் அல்லது இதனுடைய பின்புலத்தில் இந்தியாவினுடைய உளவு பிரிவு இருப்பதான ஒரு குற்றச்சாட்டை அவர் தொடர்ந்து முன்வைத்து வந்த நிலையில் பாகிஸ்தானுடைய முன்னாள் உளவு பிரிவினுடைய தலைவர் அவர்கள் இப்போது தளபதியாக இருக்கின்ற ஒரு பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திற்கு அவர் சென்றிருக்கின்றார் என்பதும் இங்கே நாம் மிகவும் அவதானத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு மும்முரமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி. இத்தகைய அவருடைய நடவடிக்கைகளால் தேசிய அரசாங்கம் இல்லாமல் ஆக்கப்படுமா அல்லது தேசிய அரசாங்கம் உடைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதாக எல்லாம் நாம் யோசித்து பார்த்தாலும் 2020ஆம் ஆண்டு வரையில் எதுவும் செய்ய முடியாது. பாராளுமன்ற தேர்தலோ ஜனாதிபதி தேர்தலோ நடக்காத காரணத்தினால் தற்போதைய இந்த நகர்வுகள் எதுவும் உடனடியான பலனையோ வெற்றியையோ முன்னாள் ஜனாதிபதிக்கு கொடுக்காது என்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சில பத்திய எழுத்தாளர்கள் எழுதியிருக்கின்றார்கள், ஜனாதிபதியினுடைய
தரப்பிலும் அதே நேரத்தில் அவருடைய குடும்பத்திலே சார்ந்தவர்களுடைய தரப்பிலும் ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றன. இவைகளை பயன்படுத்தி அரசாங்கம் சரியான தருணத்தில் செயற்பட்டு அவர்களை முன்னாள் ஜனாதிபதியினுடைய வளர்ச்சியை தடுக்க முடியும் அல்லது அவர் கொண்டு வர நினைக்கின்ற மாற்றத்தை இல்லாமலாக்க முடியும் என்பதாகவும் இன்றைய பத்திரிகை செய்திகளூடாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்த நேர அறிக்கையை பார்த்துவிட்டு மேலும் பல செய்தியை குறித்து கவனம் செலுத்தலாம். அறிமுகமாகிறது மாம் ஜிஞ்சர் ஷார்ட்டீஸ், 100 ரூபாய் மட்டுமே. இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான சில செய்தி குறித்து நாங்கள் கவனம் செலுத்தவிருக்கிறோம். ஊழியர் நம்பிக்கை நிதியத்தை பெறுவதில் தொழிலாளர் சிரமம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊழியர் சேமலாப நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதி போன்றவற்றை பெற்றுக்கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது. நுவரெலியாவில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள இலங்கை மத்திய வங்கி கிளைக்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான தோட்ட தொழிலாளர்கள் தங்களது ஊழியர் சேமலாப நிதியையும் ஊழியர் நம்பிக்கை நிதியையும் பெற்றுக்கொள்வதற்கு வருகை தருகின்றனர். எனினும் அந்த நிதிகளை பெற முடியாமல் திரும்பிச் செல்வதை காண முடிகிறது. ஒரு சில தோட்ட தொழிலாளர்கள் நீண்ட தூரத்திலிருந்து தங்களது இந்த நிதியை பெற்றுக்கொள்வதற்காக நுவரெலியாவுக்கு சிறு தொகை பணத்துடன் வருகின்றார்கள். நுவரெலியாவில் உள்ள இலங்கை மத்திய வங்கி கிளைக்கு சென்று தங்களது நிதியை கேட்கின்றனர். அப்போது சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் வேலையில் இணைந்து கொண்ட போது ஊழியர் சேமலாப நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதி தொடர்பாக நிரப்பப்படும் ஏ பத்திரத்திலும் பி பத்திரத்திலும் தொழிலாளர்களின் உரிய விவரங்கள் முழுமையாக பதியப்படாததால் அந்த நிதி கிடைப்பதில்லை. இதனால் ஒரு சில தொழிலாளர்கள் மீண்டும் தமது இடத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு துர்பாகிய நிலை காணப்படுகிறது. பஸ் கட்டணம் இல்லாமல் தவித்து வருவதை காணக்கூடியதாக இருப்பதாகவும் இந்த வீரகேசரி சுட்டிக்காட்டுகிறது. எனவே இந்த தோட்ட நிர்வாகம் அது நியமனங்களை வழங்கும் போது தொடர்பான முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்வதில்லை என்பதான ஒரு குற்றச்சாட்டும் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல இன்றைய வீரகேசரி 2ஆம் பக்கத்தில் வெளியான சில முக்கியமான மற்றொரு செய்தி, தொடர் வேலை நிறுத்தம் மேற்கொள்ள வைத்தியர் சங்கம் தீர்மானம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடாத்த சந்தர்ப்பம் வழங்கப்படாவிட்டால் இன்னும் சில நாட்களில் மீண்டும் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதற்கு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. கடந்த 29ஆம் தேதி நடைபெற்ற சங்கத்தின் மத்திய குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்க அரசு வைத்திய அதிகாரி சங்கத்தின் முக்கியஸ்தர் டாக்டர் ஹரித அலுத்கே தெரிவித்தார் என்பதாக செய்தி காணப்படுகிறது. சைட்டம் தொடர்பாக அரசின் நிலைப்பாடு குறித்து தெளிவற்ற தன்மை காணப்படுகிறது. சைட்டம் நிறுவனத்தை அரசு பங்கு நிறுவனமாக மாற்றும் நிபந்தனைகள் தெளிவில்லாமல் இருப்பதுமாகவும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளதாக அந்த செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை பொறுத்தவரை வெளியாகி இருக்கிறது. அதேபோல மற்றொரு செய்தி, அமைச்சரவை அனுமதி இல்லாததால் மோசடி தடுப்பு செயலகம் மூடப்பட்டது என்பதான ஒரு செய்தியை காணக்கூடியதாக இருக்கிறது. வீரகேசரி பக்கத்தில் ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற பாரிய நிதி மோசடி தொடர்பான முறைப்பாடுகளை பொறுப்பேற்று நிதி குற்றப்பிரிவு ஒப்படைப்பதற்கான உருவாக்கப்பட்ட மோசடி ஒழிப்பு குழு செயலர் அலுவலகத்தின் நடவடிக்கைகள் அமைச்சரவை அதன் காலத்தை நீடிக்காததால் கடந்த வெள்ளிக்கிழமை 30ஆம் தேதியுடன் மூடப்பட்டது என்பதாகவும் பிரதமரால் அமைச்சரவைக்கு முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரம் மூலம் உருவாக்கப்பட்டு பிரதமர் அலுவலகத்தால் நிர்வகிக்கப்பட்ட மோசடி ஒழிப்பு செயலகத்தின் உத்தியோகபூர்வ காலம் அது உருவாக்கப்பட்ட போது 6 மாத காலமாக இருந்ததுடன் பின்னர் அமைச்சரவை அனுமதியுடன் 6 மாத காலம் தொடர்ந்து நீடிக்கப்பட்ட வந்த நிலையில் தற்போது அதை நீடிக்க முடியாமல் அதனை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை உட்பக்கத்தில் செய்திகளாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் மற்றொரு மிக முக்கியமான செய்தி குறித்து காலம் சென்றவிருக்கிறோம். இன்றைய தேசிய நாடுகள் தொடர்பான செய்திகளை வழங்கியிருக்கிறார்கள். இந்த நாட்டில் ISIS பயங்கரவாத அமைப்பின் செயற்பாடுகள் அதிகரிப்பதற்கான அல்லது ISIS பயங்கரவாதிகளுடைய செயற்பாடுகளுக்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக இன்றைய செய்திகளுடன் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிற தொடர்பான நாங்கள் கவனம் செலுத்தவிருக்கிறோம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியான தொடர்பான ஒரு செய்தி காணப்படுகிறது. கொழும்பில் அமெரிக்க தூதரகம் மீது விமான தாக்குதலுக்கு IS திட்டம் என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதல் பக்கத்தில் வெளியாகி இருக்கிறது. அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பான செய்தியாகத்தான் காணப்படுகிறது. IS இடமிருந்து நாட்டை காக்க சர்வதேசத்துடன் கைகோருங்கள், அரசிடம் பொதுபல சேனா வலியுறுத்து என்பதாக அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக இன்றைய லங்காதே பத்திரிகை தொடர்பான செய்தியை முதல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்கா புத்தி ஆங்ஷிய அனத்துரு அங்கவாய் கொழும்பு நகரையே IS மேஹுமாக் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. ரத்மலானேன் யானையாக் பேரகென கஹான IS செலசுமாக் என தொரத்துரு எலிவை என்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது ரத்மலான பகுதியிலிருந்து விமானம் ஒன்றை கடத்தி சென்று தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு திட்டத்தை ISIS பயங்கரவாதிகள் வைத்திருப்பதாகவும் இது தொடர்பான ஒரு அமெரிக்க புலனாய்வு பிரிவு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருப்பதாகவும் இன்றைய செய்தியூடாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தியை பார்க்கின்ற போது ரத்மலான விமான நிலையத்திலிருந்து விமானம் ஒன்றை கடத்தி வந்து கொள்ளுப்பட்டியில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது தாக்குதல் நடாத்துவதற்கு IS அமைப்பினர் திட்டம் தீட்டி வருவதாக அமெரிக்க பாதுகாப்பு பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
இதனால் இவ்வாறான நிலைமை ஏற்படுவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு அமெரிக்க பாதுகாப்பு பிரிவினர் இலங்கை அதிகாரிகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்திருப்பதாகத்தான் அந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த IS தீவிரவாத அமைப்பினர் இலங்கையில் இருக்கின்றார்கள் அல்லது அவர்களோடு தொடர்பட்டவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் என்பதான குற்றச்சாட்டுகள் நீண்ட காலமாக சொல்லப்பட்டும் மறுக்கப்பட்டும் வருவதை பார்க்கின்றோம். ஒரு கட்டத்திலே விஜயதாச ராஜபக்ச அமைச்சர் அவர்கள் 43 பேர் வரையிலும் இங்கே இருக்கின்றார்கள் என்பதாகவும் அவர்களுக்கு ISIS-உடன் தொடர்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் கூட பல்வேறு பிரச்சனைகளும் முரண்பாடுகளும் ஏற்பட்டன. அப்படி நீங்கள் IS தீவிரவாத அமைப்பினை சார்ந்தவர்கள் அல்லது அந்த தீவிரவாத அமைப்போடு தொடர்பட்டவர்கள் இங்கே இருப்பதாக சொன்னால் யார் என்கின்ற விவரங்களை வெளியிடுங்கள் என்று கேட்டபோது அது தொடர்பாக எந்த ஒரு தகவல்களும் இல்லாமல் பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு கருத்தாகத்தான் அது பார்க்கப்பட்டும் விமர்சிக்கப்பட்டும் வந்தது. இத்தகைய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இந்த IS அமைப்போடு தொடர்பட்டு இலங்கையிலே அவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய ஊடுருவல் இருக்கிறது என்பதான கருத்துக்கள் சொல்லப்படுவதை பார்க்கலாம். இந்த IS அமைப்பு என்பது இன்று உலகிலே மிகவும் மோசமான ஒரு பயங்கரவாத அமைப்பாக மாறி இருக்கின்றது, கருதப்பட்டு வருகின்றது. எனவே இந்த ISIS அமைப்பை எல்லோருமே எதிர்க்கக்கூடியவர்களாகவே இருக்கின்றார்கள். ISIS அமைப்பிற்கும் முஸ்லிம்களுக்குமான தொடர்பு என்பது இந்த அரசியல் ரீதியாக பிணைக்கப்படுகிறது அல்லாமல் முஸ்லிம்களுக்கும் IS அமைப்புக்கும் இடையில் எந்த தொடர்பும் இல்லை என்பதை இந்த முஸ்லிம் மக்களும் அதே நேரத்தில் அரசியல் தலைமைகளும் இதனை அவ்வப்போது கூறி வருவதையும் நாம் பார்த்து வருகின்றோம். இருந்தபோதும் கூட இந்த IS இந்த நாட்டில் இருக்கின்றது, அங்கே IS-னுடைய ஊடுருவலுக்கான சாத்தியம் இருக்கின்றது என்பதான தகவல்கள் தான் இன்று உலக அரசியலே அல்லது சர்வதேச அரசியலுக்கு மிக முக்கியமான அச்சாணியாக இருக்கின்றது என்கின்ற மறைமுகமான பக்கத்தையும் இந்த இடத்தில் நாம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். எங்கெல்லாம் IS இருக்கின்றது என்பதாக கருதி உள்ளே நுழைகிறார்களோ அங்கே அந்த நாட்டை துவம்சம் செய்ய போகிறார்கள் அல்லது அதனை கைப்பற்ற விளைகிறார்கள் என்கின்ற உண்மை இங்கே புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வெளிநாடுகளை பொறுத்தளவிலே இந்த IS அமைப்பு தொடர்பாக நாம் பார்க்கின்ற போதும் இந்த ஆரம்ப காலத்திலே அணு ஆயுதம் இங்கே இருக்கின்றது என்பதை காரணம் காட்டி சில நாடுகள் அந்த நாட்டுக்குள் நுழைந்த விவகாரங்களை நாம் அன்றைய காலகட்டங்களில் பார்த்திருந்தோம். ஈராக் போன்ற நாடுகளில் நடந்த சம்பவங்களை நாம் மீட்டி பார்க்கிற போது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போது இந்த அணு ஆயுதத்திற்கு பதிலாக இந்த IS அமைப்பினை ஒழிப்பதற்காக ஒரு நாட்டிற்குள் செல்லுதல் அல்லது அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்கின்ற நடவடிக்கைகளின் ஊடாக அந்த நாடு இந்த உலகம் முழுவதும் சின்னாபின்னமாவதை பார்க்கின்றோம். IS அமைப்பினரும் கூட மிக தீவிரமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இத்தகைய ஒரு சூழ்நிலையில் இலங்கையிலே இப்படியான ஒரு தகவல் வந்திருப்பது மிகவும் அவதானத்திற்கு உரிய விடயம், அதே நேரத்தில் மிகவும் ஆச்சரியமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம். ரத்மலானையிலிருந்து விமானத்தை கடத்தி சென்று கொள்ளுப்பிட்டியில் உள்ள தூதரகத்தை தாக்குவதற்கு IS திட்டமிட்டிருக்கிறதாக இருந்தால் அது ஒரு மிகவும், அதையும் அமெரிக்காவின் பாதுகாப்பு பிரிவே தமக்கு கிடைத்த உளவு தகவலின் அடிப்படையில் இது இவ்வாறான ஒரு சம்பவம் நடக்க இருப்பதாக தெரிவித்திருப்பது மிகவும் பாரதூரம் குற்றச்சாட்டு. எனவே அரசாங்கம் தேசிய பாதுகாப்பு என்கின்ற அடிப்படையிலும் சர்வதேச ரீதியான ஒரு பிரச்சனையாக இது உருமாறாமல் தடுக்கும் வகையிலும் சில நடவடிக்கைகளை எடுப்பது காலத்தின் தேவையாக இருக்கின்றது என்பதை இங்கே நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இந்த தகவலை நாம் தொடர்ந்து பார்க்கின்ற போது பிரதம மந்திரி அவர்கள் அண்மையில் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்த போது கூட பிரதம மந்திரியிடம் இது தொடர்பாக அங்கே உள்ள அதிகாரிகள் தெரிவித்ததாகவும் இந்த கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. இதே நேரத்தில் இந்த IS அமைப்பு தொடர்பாக தொடர்ச்சியாக பேசி வருகின்ற பொதுபல சேனா அமைப்பும் கூட இன்றைய பத்திரிகைகளில் சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றன. 2 வருடங்களுக்கு முன்பே நாங்கள் இந்த IS அமைப்புக்கும் இலங்கையில் உள்ளவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதான கருத்தை தெரிவித்திருந்தோம். இப்போது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு பிரிவு இந்த கருத்தினை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதாக பொதுபல சேனாவினுடைய உத்தியோகபூர்வ பேச்சாளர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இந்த IS அமைப்பை ஒழிப்பதற்காக முற்போக்கு சிந்தனை உள்ள முஸ்லிம்கள் எங்களோடு ஒன்றிணைய வேண்டும் என்பதாகவும் அவர் வலியுறுத்தியிருப்பதையும் இன்றைய பத்திரிகை செய்தியூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உலகிலே மிக மிக அவதானத்தோடு இருக்க வேண்டிய அல்லது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இந்த IS அமைப்பு இருக்கின்றது. இந்த IS அமைப்பு ஊடுருவதோ அல்ல இங்குள்ள யாருடன் தொடர்பு வைத்திருப்பதோ என்பது கூட மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு விடயம். எனவே இது தொடர்பில் எமது பாதுகாப்பு பிரிவினர் நிச்சயமாக விரைவாக செயற்படுவார்கள் என்பதாகவும் நாம் நம்ப முடியும். அதே நேரத்தில் இந்த தகவல் எந்தளவு தூரம் உத்தியோகபூர்வமானது, ஊர்ஜிதமானது, உண்மையானது என்பதும் இங்கே கேள்விக்குட்படுத்த வேண்டிய விடயமாக இருக்கிறது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி குறித்து நாங்கள் கவனம் செலுத்தலாம். ஜனாதிபதியின் செயலாளராக ஆஸ்டின் என்ற தலைப்பில் இன்றைய தினக்குரல் பத்திரிகை செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இன்றைய ஏனைய நாளேடுகளும் முதற் பக்கத்தின செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஜனாதிபதியின் புதிய செயலாளராக கிழக்கு மாகாண ஆளுநர் ஆஸ்டின் பெர்னாண்டோ நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை பதவியேற்பார் என தெரிகிறது. முன்னாள் செயலாளர் PB அபேகோன் தனிப்பட்ட காரணங்களினால் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ததாக சொல்லப்பட்டாலும் அண்மையில் சைட்டம் விடயத்தில் ஏற்பட்ட கருத்து மோதல் ஒன்றினை அடுத்து அவர் பதவியை ராஜினாமா செய்ததாக ஜனாதிபதி செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் நடத்திய அரச மருத்துவ சங்கத்துடன் ஜனாதிபதி நடத்திய
அண்மைய பேச்சுவார்த்தை ஒன்றில் ஜனாதிபதியின் முன்னாள் செயலாளர் கலந்து கொண்டிருக்கவில்லை. அதே சமயம் அந்த சந்திப்பு தொடர்பில் ஜனாதிபதி செயலாளரினால் கையொப்பத்துடன் கூடிய ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகியிருந்தது. இந்த அறிக்கை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் நிராகரிக்கப்பட்டிருந்தது. இந்த சர்ச்சைகளை அடுத்து ஜனாதிபதி செயலாளர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஏற்கனவே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது செயலாளர் தொடர்பில் அதிருப்தியுடன் இருந்ததாகவும் புதிய செயலாளர் ஒருவரை நியமிக்க தீர்மானித்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. கடந்த ஆட்சியாளர்கள் ஜனாதிபதி செயலகத்தில் இன்னமும் தலையீடுகள் செய்து வருவதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளை அடுத்து ஜனாதிபதி அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்ததாக தெரிய வருகிறது. புதிய செயலராக நியமிக்கப்பட்டுள்ள சிரேஷ்ட நிர்வாக சேவை அதிகாரி கிழக்கு மாகாண ஆளுநர் ஆஸ்டின் பெர்னாண்டோ கடந்த கால சமாதான பேச்சுகளில் முன்முனையாக செயற்பட்டவர் என்பதாகவும் இந்த செய்தியூடாக நாங்கள் தெரியக்கூடியதாக இருக்கிறது. எனவே புதிய ஜனாதிபதி செயலராக ஆஸ்டின் பெர்னாண்டோ அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்திகள் இன்றைய பத்திரிகை செய்தியூடாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் மற்றொரு முக்கியமான செய்தி குறித்து காலம் செலுத்திருக்கிறோம். இந்த வடக்கு மாகாண முதலமைச்சரின் அவருடைய சர்ச்சைகள் பிரச்சனைகள் தீர்ந்திருந்தாலும் அவர் தொடர்பான பேச்சுக்கள் இன்னும் குறைந்து பாரில்லை. இப்போது மற்றொரு செய்தி வெளியாகி இருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை முதல் பகுதியில் செய்தி காணப்படுகிறது. வடமாகாண முதலமைச்சருக்கு இந்தியா ஆலோசனை என்ற கேள்விக்குறியோடு ஒரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக, அதேபோல இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் அது தொடர்பான செய்தியை முதல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறது. விக்னேஸ்வரன் பதவி விலக வேண்டும் என சுமந்திரன் சொல்லி இருப்பது பெரும் தவறு, நிதானமாக செயற்பட கோருகின்றார் நீலகண்டன் என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக, தினக்குரலில் மற்றொரு செய்தி காணப்படுகிறது. முடிந்தால் சுமந்திரன் இன்னொரு தேர்தலில் வென்று காட்டட்டும் என்பதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்ததாக ஒரு கருத்தும் இன்றைய தினக்குரல் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதல் பக்கத்தில் வெளியாகி இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஏற்பட்டிருக்கின்ற துருவமயப்பட்ட இந்த பிரச்சனை என்பது தமிழ் மக்கள் மிக முக்கியமாக தீர்வினை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த சமயத்திற்கு மிகவும் இக்கட்டான ஒரு விடயமாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. வடமாகாண முதலமைச்சர், அவர் சார்ந்ததாக சில உறுப்பினர்கள், அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் உள்ளடங்கலாக இன்னும் ஒரு பிரிவினர் என்பதாக இந்த ஒரு பிரிவினை தொடர்ந்தும் கொண்டு செல்லப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயமாகத்தான் நாம் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். இன்று நாம் நமக்குள் ஒரு ஒற்றுமையான ஒரு இடத்திற்கு வர முடியாவிட்டால் எப்படி நாம் சகோதர இனத்திடமிருந்து எமக்கான உரிமைகளை தேடி வாங்கி பெற்றுக்கொள்ள முடியும் என்பது மிக முக்கியமான கேள்வியாக இங்கே முன்வைக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் இன்றைய பத்திரிகை செய்திகளை பார்க்கின்ற போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களை மையப்படுத்தியதாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அதாவது சுமந்திரன் அவர்கள் முடிந்தால் இப்பொழுது மாகாண சபை அல்லது ஏதேனும் ஒரு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று காட்டட்டும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது அண்மையிலே தொலைக்காட்சி பேட்டி ஒன்றிற்கு எங்களுடைய அதிர்வு நிகழ்ச்சியிலும் அவர் சுமந்திரன் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். ஏனைய சில இடங்களிலும் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதிலே குறிப்பாக வடமாகாண முதலமைச்சர் அவர்களினுடைய வீடு சிறிய ஒழுங்கையிலான வீடு. அந்த ஒழுங்கையில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் என்றால் ஏதோ மக்கள் செல்வாக்கு தனக்கு இருப்பதாக அவர் நினைத்து கொண்டிருப்பது மடமைத்தனம் என்பதான ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அந்த கருத்தை சுட்டிக்காட்டித்தான் இப்பொழுது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் பெரும் மக்கள் ஆதரவோடு வந்தவர் தான் முதலமைச்சர் அவர்கள். அது மாத்திரமில்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் முதலமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்த போது இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்த்து கடையடைப்பு செய்யப்பட்டது. மக்கள் எல்லோரும் முதலமைச்சருடன் அணிதிரண்டார்கள். எனவே இந்த விடயத்தை பார்த்து பயந்துதான் இவர் கூறிக்கொண்டிருக்கின்றார். முடியுமாக இருந்தால் சுமந்திரன் ஏதோ மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறட்டும் என்பதான ஒரு விடயத்தை இங்கே சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள். ஆனால் கடந்த பொதுத் தேர்தலை நாம் எடுத்து பார்க்கின்ற போது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் போட்டியிட்டிருந்தார். அவர் வெற்றி பெறுவார் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டது. அதே நேரத்தில் சுமந்திரன் அவர்கள் மீது இதே குற்றச்சாட்டு அன்று முன்வைக்கப்பட்டது. நேரத்தை சரிபார்த்து கொண்டு அதனை பற்றி பேசுவோம். மனதை மயக்குங்கள் அழகான அடர்த்தியான கூந்தலுடன் சிக் எக் ஒயிட் புரோட்டீன் ஷாம்பூ. எனவே கடந்த பொதுத் தேர்தலின் போதும் இதே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. மக்கள் ஆதரவுடன் கூடியவர் அல்ல சுமந்திரன் அவர்கள். அவர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது, அவருக்கு தேசிய பட்டியல் தான் கொடுக்க வேண்டும் என்கின்ற அளவிலான கருத்துக்கள் எல்லாம் அன்றைய தினம் முன்வைக்கப்பட்டாலும் கணிசமான வாக்குகளை பெற்று சுமந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. எனவே இத்தகைய ஒரு சூழ்நிலையில் அவருக்கு முடிந்தால் ஒரு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று காட்டட்டும் என்கின்ற அளவிலான ஒரு சவாலை சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் விடுத்திருக்கின்றார். எனவே இவர்களுக்கு இடையிலான ஒரு தனிப்பட்ட முரண்பாடுகளினுடைய
வெளிப்பாடுகளாகத்தான் இந்த கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் சட்டத்தரணி நீலகண்டன் அவர்கள் மிக ஒரு பொறுப்புடன் கூடியதான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இன்றைய பத்திரிகைகளில் அந்த செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. விக்னேஸ்வரன் பதவி விலக வேண்டும் என சுமந்திரன் சொல்லியிருப்பது பெரும் தவறு, நிதானமாக செயற்பட கூறுகின்றார் நீலகண்டன் என்பதாக ஒரு செய்தியை பார்க்கலாம். இந்து மாமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் கந்தையா நீலகண்டன் அவர்கள் தான் இந்த கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார். தமிழ் அரசியல் தலைமை ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டும் என்பதிலே பல சந்தர்ப்பங்களில் நானும் ஒரு பங்காளியாக இருந்து செயற்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக 2001ஆம் ஆண்டு இந்த விடயம் தொடர்பாகவும், அதே நேரத்தில் 2013ஆம் ஆண்டு வடமாகாணத்திற்கான முதலமைச்சர் வேட்பாளராக சி.வி. விக்னேஸ்வரன் ஐயா அவர்களை கொண்டு வருவது தொடர்பிலும் என்னுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது என்கின்ற அடிப்படையில் நான் கூறுகின்றேன். தமிழ் தலைமைகள் ஒன்றுபட வேண்டும், ஒன்றுமைப்பட்டு நீங்கள் செயற்பட்டால் தான் நாம் நம்முடைய உரிமைகளை வென்றெடுக்க முடியும். அதை விட்டு இவ்வாறு துருவமயப்பட்டு இருக்கக்கூடாது என்பதான ஒரு எச்சரிக்கையை அவர் முன்வைத்திருக்கின்றார். இதே நேரத்தில் அவர் இருதரப்பையும் சாடி இருதரப்பிற்கும் எதிரான கருத்தாக அல்லாமல் இருதரப்பும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் அவர் சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். அதிலே இன்றைய ஒரு சிங்கள தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டி அளிக்கின்ற போது சுமந்திரன் அவர்கள் இனவாத ரீதியிலான கருத்துக்களை கூறுகின்றார். வடமாகாண முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்பதான கருத்தினை அவர் தெரிவிப்பது என்பது மிகவும் பொருத்தப்பாடுடைய விடயமாக இருக்காது என்பதான ஒரு குற்றச்சாட்டை அவர் அங்கே முன்வைத்திருக்கின்றார். அதே நேரத்தில் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் கூட சில விடயங்களிலே எல்லோரும் இணைத்து செயற்பட்டு இந்த தமிழ் மக்களுக்கான ஒரு தந்தையாக அவர் செயற்பட வேண்டுமே அல்லாமல் இந்த முரண்பாடுகளுக்கு அவரும் தொடர்ந்தும் இடம் கொடுக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையிலான ஒரு தகவலையும் அவர் அங்கே தெரிவித்திருக்கின்றார். எனவே ஒரு பொறுப்புடன் கூடியதாக இந்த தமிழ் தலைமைகள் ஒன்றுபட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை ஒரு பொது தளத்திலிருந்து இவ்வாறு சட்டத்தரணி அதே நேரத்தில் இலங்கை இந்து மாமன்றத்தின் பொதுச் செயலாளர் கந்தையா நீலகண்டன் அவர்கள் தெரிவித்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் என்பதையும் நாம் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இதே நேரத்தில் இந்தியா கூட வடமாகாண முதலமைச்சருக்கு சில ஆலோசனைகள் வழங்கியிருப்பதாக செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையிலே இந்தியா தூதுவர் அவர்கள் தரஞ்சித் சிங் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்திருந்த போது வடமாகாணத்தில் தற்போது நிலவி வருகின்ற இந்த அரசியல் போட்டிகள் அரசியல் குழப்பங்கள் தொடர்பாக எந்த ஒரு கருத்தையும் வெளியிடவில்லை என்பதான விடயத்தை நேற்றைய பத்திரிகையில் நாங்கள் ஆசிரியர் தலையங்கத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்தது, தமிழ் பத்திரிகை ஒன்றிலே. ஆனால் இன்றைய பத்திரிகைகளை பார்க்கின்ற போது வடமாகாண முதலமைச்சர் அவர்களுக்கு இந்திய தூதுவர் அவர்கள் நீங்கள் தற்போது பிரிந்து செயற்பட வேண்டாம், இணங்கி செயற்படுங்கள், இவ்வாறு பிரிந்து செயற்படுவது பொருத்தப்பாடுடையதல்ல என்பதான ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதான ஒரு செய்தியை இன்றைய வீரகேசரி பத்திரிகை தந்திருக்கின்றது. இது எப்படி இருந்த போதும் கூட இந்தியா இலங்கை விவகாரங்களிலே அதிகம் கர்சனையோடு இருக்கின்றது. இந்தியா மூலமாக நமக்கான தீர்வு கிடைக்கும் என்பதான நம்பிக்கை தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் நீண்ட காலமாக இருக்கின்றது. ஆனால் அண்மையிலே 13ற்கு அப்பால் நாங்கள் ஒருபோதும் இலங்கையை அழுத்தம் கொடுக்க மாட்டோம் என்பதை வெளிப்படையாக இந்தியா தரப்பிலே சொல்லப்பட்டிருந்தது. அதனை தாண்டியும் இப்போது வடமாகாண சபைக்குள் இருக்கின்ற இந்த முரண்பாட்டு நிலைகள் தொடர்பாக மத்தியஸ்தம் வைக்கவோ அல்லது இந்த இருவரை இணைத்து இவர்களை இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கோ அல்லது தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கோ கூட புதிய இந்திய தூதுவர் உயர்ஸ்தானிகர் தரஞ்சித் சிங் அவர்கள் செயற்படவில்லை என்பதான ஒரு காட்டமான விமர்சனத்தை நேற்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் அவர் தற்போது அந்த விடயம் தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசியிருக்கின்றார் என்பதான ஒரு கருத்தையும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் மற்றொரு முக்கியமான விடயம் குறித்து கவனம் செலுத்தவிருக்கிறோம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி, இந்த அண்மை காலமாக பாரிய ஒரு போராட்டமாக வெடித்திருந்த உமாஓயா திட்டத்துக்கு எதிரான போராட்டங்கள் என்ற தொடர்பான செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. உமாஓயா திட்டம் பிரதேச மக்களுக்கு முன்னுரிமை அளித்து அடுத்த கட்ட நடவடிக்கை ஜனாதிபதி உறுதி என்பதாக தினகரன் பத்திரிகையில் செய்தி வெளியாக இன்றைய லங்காதே பத்திரிகை ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது. அமைச்சர் ஆரின் பெர்னாண்டோ அவர்களை மேற்கோள் காட்டி பண்டாரவெல பேரகான்னு நாம் உமாஓயா வியாபத்திய நத்தரக்கலை யுத்துய் என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பண்டாரவெளியை நாங்கள் தடுக்க வேண்டும் என்றால் உமாஓயா வேலை திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்பதாக தெரிவித்திருப்பதாக செய்தி காணப்படுகிறது. இந்த உமாஓயா திட்டம் என்பது 2009ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அதாவது உமாஓயா நீர்மீன் மற்றும் பல்வகை திட்டத்தால் பகுதி மக்கள் நீரின்றி தவிக்கக்கூடிய ஒரு நிலை இப்போது உருவாகி இருக்கின்றது. இந்த உமாஓயா திட்டத்தின் காரணமாக நீர் பிரச்சினை அங்கே தலை துவங்கி இருப்பதால் நாளுக்கு 500 லிட்டர் நீரை அப்பகுதி மக்களுக்கு வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டாலும் அந்த
இந்த இவ்வாறு நீரை வழங்குகின்ற நடவடிக்கைகள் கூட தாமதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 7-8 நாட்களுக்கு 500 லிட்டர் என்கின்ற அளவில் தண்ணீர் கொடுக்கப்பட்டிருப்பதாலும் அதே நேரத்தில் அந்த பகுதிகளிலே நடைபெறுகின்ற இந்த அபிவிருத்தி வேலைகளின் காரணமாக குறிப்பாக குகைகளை குடைந்து செல்கின்ற நடவடிக்கைகளின் காரணமாக நில அதிர்வுகள் ஏற்பட்டு இதன் மூலமாக வீடுகளில் வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் குடிப்பதற்கு தண்ணீரோ அல்லது பாதுகாப்பாக வாழ்வதற்கான ஒரு சூழல் இங்கே கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்ற நிலையில்தான் மக்கள் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு தொடங்கியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அண்மையில் வீதியில் இறங்கி ஒரு பெரியதொரு போராட்டத்தை அங்கே அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மக்கள் நடத்தியிருந்ததையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு முன்பதாக கூட 2015ஆம் ஆண்டும் இவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றதையும் இந்த இடத்தில் நாம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். எனவே இது தொடர்பிலான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இதற்கான என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் என்பதாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட போதும் கூட இங்கே மக்களுக்கான எந்த ஒரு நடவடிக்கைகளையும் அரசாங்கம் செய்யவில்லை. 2015ஆம் ஆண்டு கூட இவர்களுக்கு 2 வாரங்களுக்குள் நஷ்டஈடு கொடுக்கப்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்ட போதும் கூட எந்த ஒரு நஷ்டஈடும் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் உமாஓயாவிலே இது ஒரு பாரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்றது. இங்கே இந்த மக்களுக்கான குடிநீர் பிரச்சனையிலிருந்து அனைத்துமே இப்பொழுது மிக முக்கிய பிரச்சனையாக மாறி இருக்கின்ற நிலையில் இது தொடர்பில் உடனடியாக இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே மக்கள் இப்பொழுது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் ஜனாதிபதி அவர்கள் கூட தான் ஆட்சிக்கு வந்ததும் இது தொடர்பாக கவனம் செலுத்தினேன், ஆனால் இந்த திட்டத்தின் மிக முக்கியமான அளவிலே இது முடிவுற்ற நிலையில் தான் காணப்பட்டது, என்னுடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அல்ல. எனவே ஒரு பாதிக்கு மேலான நடவடிக்கைகள் முடிவுற்ற நிலையில் அதனை நான் நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தேன் என்பதாக ஜனாதிபதி ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். எல்லா விவகாரங்களுக்கும் கடந்த ஆட்சியில் தான் இது செய்யப்பட்டது என்பதாக கடந்த அரசாங்கத்தின் மீதே பழி போடுவதை எந்தளவு தூரம் ஏற்றுக்கொள்வது என்பதாகவும் மக்கள் கேள்வி எழுப்ப தொடங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக துறைமுக நகர திட்டத்தை இந்த அரசாங்கம் எதிர்த்திருந்தது. இப்போது அதை நிதி நகரமாக்கி மேலதிக நிலங்களையும் கொடுத்து சீன அரசாங்கத்தோடு இணைந்து அது செயற்படுகிறது. இதில் சரிப்பிள்ளைகளுக்கு அப்பால் எல்லாவற்றிற்கும் கடந்த அரசாங்கத்தையே பழி போடுவதை தாண்டி மக்களுடைய பிரச்சனையை இவ்வாறு தீர்க்கலாம் என்பது தொடர்பாக யோசிப்பது பொருத்தமானதாக இருக்கும் என்று மக்கள் கருதுகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்போது வெளிநாட்டு குழுவினர் இங்கே வருகை தருகின்றார்கள். நோர்வேயிலிருந்து ஒரு குழுவினர் வருகை தந்து இந்த திட்டம் எந்தளவு தூரம் இந்த பிரதேசத்துக்கு பொருத்தப்பாடுடையது, இதில் வரக்கூடிய விளைவுகளிலிருந்து எப்படி இந்த மக்களை நாம் பாதுகாக்கலாம் போன்ற விடயங்களுக்காகவும் ஆய்வுக்காகவும் நோர்வேயிலிருந்து ஒரு குழுவினர் வர இருக்கின்றார்கள். தற்போது ஜேர்மனைச் சேர்ந்த ஒரு அதிகாரி அவர்கள் இத்தகைய ஆய்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார் என்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் இது தொடர்பிலாக ஒரு கூட்டத்தை ஜனாதிபதி அவர்கள் நடத்தி இதற்கான தீர்வினை உடனடியாக பெற்றுத் தருவதாக சொல்லியிருக்கின்றார். மக்களினுடைய கொந்தளிப்புகள் தொடர்ந்தும் இருந்த வண்ணமே இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அடுத்து நாங்கள் கார்ட்டூன் சித்திரங்கள் தொடர்பாக கவனம் செலுத்தவிருக்கிறோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான கார்ட்டூன் இப்படி சொல்கிறது. உமாஓயா திட்டம் என்பது ஜனாதிபதியின் காலில் இடப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு தடையாக அல்லது ஒரு குண்டாக இப்போ இங்கே சித்தரிக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சண்டே ஐலண்டுடைய கார்ட்டூன் இப்படி சொல்கிறது. சண்டே ஐலண்ட் பத்திரிகையினுடைய கார்ட்டூனை பார்க்கின்ற போது மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய போராட்டம், டெங்கு நுழம்பு பிரச்சினை, அதே போன்று இந்த உமாஓயா திட்டம் என பல விடயங்களும் இப்போது ஜனாதிபதிக்கு ஒரு பாரிய பிரச்சனையாக உருமாறி இருப்பதை சித்தரிக்கிறது. லங்காதீப் கார்ட்டூன் இப்படி சொல்கிறது. லங்காதீப் கார்ட்டூனை பார்க்கின்ற போது விளையாட்டு அமைச்சர் தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் இந்த இலங்கையினுடைய கிரிக்கெட் வீரர்களுக்கு உடல் தகுதி இல்லை என்பதான குற்றத்தை சுமத்தி இருக்கின்றார். அதே நேரத்தில் மக்கள் என்னுடைய உடல் தகுதியை பாருங்கள் என்பதாக கூறுகின்றார்கள். அவர்கள் இந்த நாட்டினுடைய கடன் வரி அதிகரிப்பு, அதே நேரம் பொருட்களினுடைய விலை அதிகரிப்பு போன்ற சுமைகளினால் உடல் தகுதியோடு இருக்கிறார்களா இல்லையா என்பதை எம்மால் பார்த்து புரிந்து கொள்ளக்கூடியதாக. சண்டே லீடர் கார்ட்டூன் இப்படி சொல்கிறது. சண்டே லீடர் கார்ட்டூனை பொறுத்தளவிலே திஸ் டெங்கு ப்ராப்ளம் இஸ் நத்திங், வி கேன் அட்ரஸ் திஸ் ஈஸிலி என்பதாக அமைச்சர் ராஜித சேனாரத்ன அவர்கள் சொல்கின்றார். டெங்கு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை அல்ல, இதனை நாம் தீர்த்து கொள்ள முடியும் என்பதாக அவர் சொல்கின்றார். அதற்கு ஒரு பொதுமகன் கேட்கின்றார், சைட்டம் பிரச்சனையும் ஒரு சின்ன பிரச்சனையாகத்தான் சொன்னீர்கள், இதனை நீங்கள் தீர்த்து விட்டீர்களா என்பதாக அவரை நோக்கி கேள்வி எழுப்புகிறார். இந்த அளவில் இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறோம். நன்றி விஷாலா. நன்றி, வணக்கம். வணக்கம்.